அடுத்த வாரம் சண்டே வந்துட்டு போலீஸ் எக்ஸாம் நடக்க போகுது. படிக்கிற இந்த ஒரு வாரத்துக்கு வந்துட்டு எதை எடுத்து படிச்சாலும் அது மேல ஒரு ஈடுபாடு இருக்காது. சரியா அதை நம்ம படிக்கிறோமா அப்படின்னு தெரியாது. அந்த ஏரியா படிச்சுனே இருக்கும்போது நம்ம மைண்ட்ல வந்து வேற ஒரு ஏரியா ஓடும். எடுத்துக்காட்டுக்கு அந்த பிசிக்ஸ் படிக்கணும்னு வச்சுக்கோங்க, பாலிட்டி இன்னும் சரியா படிக்கல, அந்த ஆர்டிகல் எல்லாம் மனப்படம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஏரியா வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஜிகேல நம்ம ஓரளவுக்கு நல்லா படிக்கிற மாதிரி இருந்தாலும் திடீர்னு சைக்காலஜி நம்மளுக்கு ஞாபகம் வரும். சைக்காலஜி இன்னும் சரியா நம்ம ஒர்க் அவுட் பண்ணல, அதுல இன்னும் கொஸ்டின் கஷ்டமா கேட்டுடுவாங்களோ அப்படின்ட்டு நம்ம நிறைய படிச்சிருப்போம். படிச்சது பத்தி பாசிட்டிவான என்ன நம்ம மைண்ட்ல ஓடுறதை விட படிக்காத சில விஷயம், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி வந்துருமோ, கரண்ட் அஃபேர்ஸ் இத்தனை கேள்வி கேட்பாங்களா அத்தனை கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதை எடுத்து படிக்கணும்னாலும் அதை சரியா முழு மனசோட படிக்க முடியாது. அந்த 5 நாளைக்கு பக்காவா பிளான் பண்ணுங்க. எப்போ என்ன பண்ண போறோம், தனியா உட்காந்து நீ எதை ரிவிஷன் பண்ண போற, பசங்க கூட சேர்ந்து எதை நீ ரிவிஷன் பண்ண போற, தனியா ரிவிஷன் பண்ணும்போது எந்த நேரத்தை நீ பயன்படுத்திக்க போற. சிலருக்கு கால நேரத்துல உட்காந்து தனியா ரிவிஷன் பண்றது பிடிக்கும், சிலருக்கு மதிய நேரத்துல, அது மாதிரிட்டு பசங்க கூட சேர்ந்து குரூப் ஸ்டடியா நீ வந்துட்டு ரிவிஷன் பண்றதுக்கு எந்த நேரத்தை ஒதுக்க போற, சைக்காலஜிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் எந்த நேரம் ஒதுக்க போற அப்படின்ட்டு எல்லாம் சரியா திட்டமிட்டு இருக்கிறனால சரியா பயன்படுத்துங்க. இங்க பயப்படுறதுனால பதட்டப்படுறதுனால எதுவும் மாறி நடக்க என்னோட அனுபவத்தை தான் அதிகபட்சமா நான் இதுல இன்ஸ்டாகிராம்ல சொல்றேன் தவிர யாரோ ஒருத்தவங்க அனுபவிச்சதை நான் காப்பி அடிச்செல்லாம் சொல்லல. முழுசா நான் அனுபவிச்சு குரூப் கிளியர் பண்ணல. கடைசி போன வருஷம் நான் குரூப் கிளியர் பண்ண என்னோட அனுபவத்தை தான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால எது மாதிரியான மனநிலையில இப்ப தேர்வு எழுதுறவங்களுடைய மனநிலை இருக்கும் அப்படின்ற எல்லாமே எனக்கு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க தனியா படிக்காம பசங்க கூட சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பயப்படாதீங்க, அழகா பிளான் பண்ணி படிங்க. நன்றி.